யாப்ல எப்ப வரசணும் உன்ன? எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு விட்டா எத்தனை மணிக்கு வர்ற நீ? நீங்க ஆள் அனுப்பும் போது நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன் அந்த டக்லஸ் கிட்ட எல்லாம் சொல்லி விட்டிய? அவன் ஊருக்குள்ள யார்கிட்ட சொல்லிட போறான். ஊருக்குள்ளயா? ஊருக்குள்ள சொல்லிட்டா உயிரோட இருந்துருவானா? உட்காந்து ஒரே படம் மம்மட்டி வச்சு போட்டுற மாட்டான். பயமா இருக்குதுல்ல, ஏற்கனவே அடியும் உதயமா வாங்கிட்டு இருக்கிறேன். மேல மேல ஏன் இப்படி பண்றீங்க? போன் பண்ண வேண்டியதானே? எப்பல போன்ல பேசுறது எனக்கு பிடிக்காதுன்னு ஒண்ணு தெரியாதா? தெரியும். நீங்க வேற அவன்கிட்ட சொல்லி விட்டுட்டீங்களா? நான் குளிச்சிட்டு இருந்தேன், அப்பதான் அவன் வந்து சொன்னான். அதான் குளிச்சிட்டு வர லேட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரமா காத்திருக்கீங்களோ? காத்துக்கிட்டு இல்ல, வயல எவனா பட்டா போட்டுவா, நானு காவ காத்துட்டு இருக்கிறேன். கோவமா இருக்கீங்களோ? பின்ன என்ன பிள்ள, எவ்வளவு நேரம் ஆச்சு நான் சொல்லி விட்டு? நான் உங்களுக்காக சீக்கிரம் சீக்கிரமா தான் குளிச்சிட்டு வந்தேன். என்ன சொப்பு போட்டு குளிச்ச? செங்கங்கள் போட்டு குளிச்சேன். செங்கங்களா? பாதி எடுத்துட்டு வர வேண்டியதானே? உங்க வீட்ல இருந்து நீங்க கொடுத்தீங்கல்ல, அந்த செங்கங்களை தான் போட்டு குளிச்சேன். சங்கங்களோட தான் வாழ்ந்துட்டு இருக்க போலயே. ஆமா, அதுலதான் குங்குமம் செஞ்சு வச்சிருக்கிறேன். அததான் நெத்தியில எட்டுக்கிறேன். பின்ன டெய்லி கனவு காண வேண்டியதா இருக்குது. எப்ப நீங்க கைய பிடிச்சி குங்குமம் வச்சு விடுவீங்கன்னு. கனவு படிக்கிற வரைக்கும் அந்த கல்லோட தான் வாழணும். அதான் சங்கங்களோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன். கொஞ்ச நாள் பேசாம இருந்த, ரொம்ப பேச ஆரம்பிச்சுட்டப்ல நீ. பின்ன பேசிதானே ஆகணும். பேசினாதானே எல்லாம் நடக்கும். அதோ வீட்டுல நேத்து அப்பதான் வந்து ஒரே பஞ்சாயத்து, ஒரே சண்டை. அப்பதான் இங்கேதான் இருக்கப்பதான் என்ன கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிடுச்சு அம்மா. நானே தெரியாம ஓடி வர்றேன். இதுல என்னன்னா நீங்க லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. எம்மாடா, இனிமே சொல்ல மாட்டேன். இனிமே நீ எப்போ வரியோ வா. நீ வர வரைக்கும் அந்த வாக்கையில நான் தலை வச்சு பட்டுட்டு இருக்கிறேன். சில நேரம் தூங்கிடுவேன், வந்து எழுப்பி விடு. இந்த நெல்லிக்கா உனக்கு பிடிக்கும்ல, அதான் தோட்டத்துல பறிச்சு வச்சேன். இந்த நெல்லிக்கா இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? எனக்கு பிடிக்கும்னு. எனக்கு பிடிச்சதெல்லாம் நீ நினைவு வச்சிருக்கும் போது உனக்கு பிடிச்சதை நான் நினைவு வச்சிருக்க மாட்டேன்னா என்ன? சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலாம் போல தோணுது. இப்ப வளர்ந்ததுனாலதான் இவ்வளவு பேச்சு வாங்க வேண்டியதா இருக்குது. சின்ன பிள்ளையில நம்ம என்ன பேசிட்டு இருந்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க, நம்மளை பார்க்கவே மாட்டாங்க. ஆனா இப்போ நான் எங்க போறேன், எங்க வரேன், என்ன துணி போடுறேன், தடை எதுக்கு சீவரேன்னு எங்க அம்மா கேட்டு திட்டுது. இப்ப எதுக்கு பிள்ளை நீ கண்கலகுற? நான் என்ன பண்ணணும் சொல்லு, பண்றேன். நான் என்ன கேட்பேன்? 3 முடிச்சு என் கழுத்துல 3 முடிச்சு போடுங்கன்னு தான் கேக்குறேன். வேற என்ன கேட்பேனா? இப்பவே வரியாப்ல? வரியா நீ? கோயிலுக்கு வரியா? அந்த மாரியாத்த கழுத்துல கிடக்கிறத எடுத்து கட்டி விடுறேன், வாயும் கூட. உன்னதான் கேக்குற, பின்ன எதுக்கு நீ சில மாதிரி நிக்கிற? அப்ப நீ பயப்படுற, என்ன நினைச்சு பயப்படுற அதானே? யோ, அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதயா. பயப்படுறங்கிற வார்த்தை மட்டும் சொல்லாத. நான் இந்த சூழ்நிலையில உன்னை இப்ப நான் பார்க்க வந்திருக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும். நான் பயப்படல. பயப்படலன்னா வாப்பில என் கூட எங்க அதை திட்டம் வையும்னு பாக்குறியா? என் அத்தை பொண்ணு என் அத்தை வீட்டுல ஏதாவது சொல்லுவோம்னு பாக்குறியா? இல்ல, எதுவும் இல்ல. என் பிள்ளை எப்படி நாமளே எப்பயாவதான் பாக்குறோம். என் கூட கொஞ்ச நேரம் தான் நீ இருக்கிற. அந்த நேரமும் நீ இப்படி முகத்தை வச்சுக்கிட்டு இருந்தேனா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? இத பாரு, அன்னைக்கு நீ சொன்ன பொண்ணை தூக்க போறோம்னு சொன்ன, தூக்காதியோன்னு சொன்ன. அது ரெண்டும் பெரியவங்க ஆசீர்வாதம் இல்லாம நல்லா வாழாதுன்னு சொன்னேன். நான் பொண்ணை தூக்கல, மாப்பிள்ளைய தான் தூக்கிட்டு வந்து கல்யாணத்தை நிப்பாட்டினேன். அது பஞ்சாயத்து போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோ, பஞ்சாயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்சம் பொறுத்துக்குப்பில்ல, சுதனமா இருக்குல்ல, நேரங்காலம் கை கூடி வரும். எனக்கு நீதான். நான் எத்தனை நாளையும் மனசுல போட்டு பூட்டி வச்சுட்டு இருந்தேன் தெரியுமா? என் ஆசையெல்லாம் நீ என்ன விரும்புறது எப்பயோ தெரியும் எனக்கு. நீ மெட்ராஸ்ல இருக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் கால் கொடுப்பியே, அந்த நம்பர் நீ தானே எப்பயோ கண்டுபிடிச்சிட்டேன். ஆனாலும் திரும்பி நான் ஏன் உனக்கு ஃபோன் பண்ணல தெரியுமா? என் தங்கச்சி தனிமரமா நின்றுட்டு இருந்தா அப்போ. அவ வாழ்க்கை அப்படி இருக்கும்போது நான் எப்படி போல உன்கிட்ட பேசி சந்தோஷமா இருக்க முடியும்? அதனாலதான் நான் காத்திருந்தேன். என் ஆசையெல்லாம் மனசுல போட்டு பூட்டி வச்சிருந்தேன். நீ நினைக்கிறியா காலிக்கு என் சித்தப்புக்கு பங்காளிக்கெல்லாம் பயப்படுறேன்னு? இல்ல பிள்ள, எனக்கு தான் நான் பயப்படுவேன். எனக்கு கோவம் திரும்போ, உன் வாழ்க்கையை நான் ஏதாவது பண்ணிடுவேனோன்னு எனக்கு தான் நான் பயப்படுவேன். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் பிள்ள. ஏம்பு நேர நேரத்துல போய் 2 சோத்து தின்னுட்டு வரக்கூடாது, வாட்ட வந்துகிட்டு இருக்க போறாங்க. ஐயோ ஐயோ சித்தப்பு, அதோ பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கோ, தொட்டி பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கோ. சித்தப்பு இதோ வர சித்தப்பு, லேட் ஆயிடுச்சு. இதோ தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தேன், அத லேட் ஆயிடுச்சு. மோடு போடாம என்னத்த தண்ணியை பாய்ச்சிட்டு இருக்க? கம்மா தண்ணி நம்பியா? அந்த பக்கத்துல வேலை நடந்து போற, கம்மா தண்ணியை மூடி வச்சிருக்காங்க, மது கட்டிட்டு இருக்கிறாங்கடா. நம்ம மோடு தண்ணியை போட வேண்டியதானே? அவனுக்கு இப்ப மது திறந்து எப்ப தண்ணி பாய்ச்சறது? இதோ விடு, நான் போய் மோட்டர் போடுறேன். மோட்டரா? மோட்டர் போட சித்தப்பு.
பின்ன எப்ப தண்ணியை பச்சிட்டு எப்ப வீட்டுக்கு போறது? நீ வேற சோத்தத்தை நம்ம நின்றுட்டு இருக்கிற. இரு மோட்டை போட்டு விடுறேன், வரசா தண்ணியை பச்சிட்டு போலாம். ஐயோ சித்துப்பு, ஒரு விஷயத்தையும் பிளான் ஐயோ சித்துப்பு, பண்ணா இப்படித்தான் ஐயோ சித்துப்பு. பிளான் பண்ணி பண்ணணும். என்னடா சித்துப்பு சித்துப்புன்னுட்டு என்னத்த மடியில கட்டி வச்சிட்டு இருக்கிற? என்ன கூப்பிட்டு இருக்கிறா? இதோ இரு மோட்டர் போட்டுட்டு வந்துடுறேன். மம்மட்டி ஒண்ணுதான் வச்சிருக்கியா? அங்க மோட்டர் ரூம்ல வச்சிருக்கியா? ஐயோ சித்துப்பு, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். வரசா தண்ணியை பச்சிட்டு போலாம்டா. இதோ இரு மோட்டர் போட்டுட்டு வரேன், இரு. யோ, யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்லி எனக்கு மோட்டர் கடையில் உட்கார வச்சுட்டியா? ஏப்பல ஏப்பல இரு வரேன். எங்க நீ வரது? நான் எப்படி வெளியில வரது சொல்லு? ஐயோ சித்துப்பு சித்துப்பு, மோட்டர் அமத்து, அமத்து அமத்து, மோட்டர் அமத்து. யோ என்னயா யோ, உன் கணக்கு இருக்கா பிடிச்சிக்கிட்டு? இதோ வரேன், இரு. சித்துப்பு சித்துப்பு, இந்த பக்கம் வராதிய, இங்க வராதிய. நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். வாங்க போலாம். வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? ஏன்னா நான் அந்த பக்கமா தான் வந்துட்டு இருக்கிறேன். மேக்கால உள்ள கைக்கெல்லாம் தண்ணியே இல்ல. தண்ணியெல்லாம் மறந்து கிடக்கு. இங்க என்ன நின்று பேசிட்டு இருக்க நீ? மோட்டர் தண்ணி சீரா போதா பாரு. அது அது சீரா தான் போகுது. வாங்க நம்ம போலாம். யோ யோ, நான் இங்க இருக்கையா? மோட்டர் அமைச்சிட்டு போயா? மோட்டரா? மோட்டர் அமத்த முடியாது. மழை பெஞ்சதான் நினைச்சுக்கோ. நான் மோட்டர் அமத்த போனா சித்துப்பு இங்க வந்துறாரு. நான் அப்படியே அவரை மறைச்சு அழைச்சிட்டு போயிடுறேன். மழை பெஞ்சதான் நினைச்சு வீட்டுக்கு ஓடிடு. அப்பு பட்டுட்டாடா அப்பு. பில்லோடியில பேங்க் வச்சிருந்தனே, எங்க எடுத்து வச்சீங்க? எதுமா? வளையல் வளையல் வச்சிருந்தனே, எங்க காணோம்? எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன், காணோம். அம்மா, பில்லோடியில வளையல் வச்சிருந்தேன், எங்க காணோம்? ரூம் ஃபுல்லா தேடிட்டேன். நீங்க சுத்தம் பண்ணும்போது எங்க எடுத்து வச்சீங்க? அம்மா, நான் இன்னும் உங்க ரூம் சுத்தம் பண்ணலையே. சுத்தம் பண்ணலையா? அம்மா, காலையில இருந்து நான் கிச்சன்ல தான் நின்னுட்டு இருக்கிறேன். உங்க ரூம் 11 மணிக்கு மேலதான் சுத்தம் பண்ணுவேன். நீங்க 10 மணிக்கு எந்திரிச்சோன்னே 11 மணிக்கு மேலதான் சுத்தம் பண்ணுவேன். நான் இன்னும் உங்க ரூமுக்கே போகலம்மா. நீங்க போகலனா பின்ன யாரு எடுத்தது? அம்மா, நான் எதுவும் பார்க்கலம்மா, எனக்கு தெரியாதுமா. பிள்ளை அடியில தான் வச்சிருந்தேன். கண்ணாடி வளையல், கருப்பு கலரும் வெள்ளை கலரும். நீங்க பார்த்தாலும் தேடிட்டேன். நைட்டு தூங்கும் போது கழட்டி வச்சிருந்தேன். காலையில எடுத்து போடலான்னு பார்த்தா வளையல காணோம். டாடி ரூமுக்கு வரல, சமீர் ஆபீஸ் போயிட்டாங்க. பின்ன பின்ன யாரு எடுத்துப்பா? எங்க போயிருக்கு அந்த வளையல்? நீங்களும் நான் மட்டும்தான் இருக்கிறோம். டாடி நினைக்கவே இல்ல. யார் வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போயிருப்பா? அம்மா அம்மா, நான் வேணா தேடி பாக்குறேம்மா. இருந்தா தானே தேடி பாப்பீங்க, இல்லாததை எப்படி தேடி பாப்பீங்க? அந்த வளையல், அந்த வளையல், அது எனக்கு எவ்வளவு பிடிச்சிருந்தது தெரியுமா? 20 பேங்கிள். நான் எவ்வளவு ஆசையா நைட்டு கழட்டி வச்சேன். கையில போட்டிருந்தா உடஞ்சிரும்னு கழட்டி வச்சேன். காலையில எடுத்து போடலான்னா காணோம். ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு ஞாபகம் மறதி ரொம்ப அதிகமாயிடுச்சு. நீங்க பெட்ரூம் வந்து சுத்தம் பண்ணிருக்கீங்க, அது எங்கேயோ எடுத்து வச்சிருக்கீங்க. அம்மா அம்மா, நீங்க இத்தனை நாளும் இது மாதிரி அம்மா என்ன நம்பி தங்க நகை எல்லாத்தையும் கொட்டியில வைக்க சொல்லுவீங்களே, எல்லா சவியும் என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. நீங்களா அப்படி பேசுறீங்க? தங்க நகைக்கும் அந்த வளையலுக்கு மதிப்பு இருக்குது. அந்த மதிப்பு உங்களுக்கு தெரியாது. தங்க நகையோட மதிப்பு எனக்கு தேவையில்லை. அந்த வளையல் எங்க போச்சு? எங்க வச்சீங்க? ஞாபகப்படுத்தி பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. நான் தூங்கும்போது வந்தீங்களா பெட்ரூம்க்கு? நான் குளிச்சிட்டு இருக்கும் போது சுத்தம் பண்ணீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வயசாச்சு, நீங்க தான் எங்கேயோ வச்சிட்டீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அம்மா அம்மா, நான் நிஜமா வரலம்மா. நான் 11 மணிக்கு தான் உங்க ரூம் சுத்தம் பண்ணுவேன். நீங்க குளிச்சிட்டு கீழே சாப்பிட வரும்போதுதான் நான் ரூம் சுத்தம் பண்ணுவேன். நான் வரலம்மா. பேபிமா, மறுபடியும் போய் சொல்லாதீங்க. தங்க வளையல் மாதிரி அந்த வளையல் இல்ல. எனக்கு அந்த வளையல் வேணும். நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. ஒரு வாட்டிக்கு 100 வாட்டி ஞாபகப்படுத்தி பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இல்ல சுத்தம் பண்ணும்போது கை தவறி உடஞ்சிருச்சா? உடைச்சிட்டீங்களா? உடைச்சிட்டு இப்படி சொல்றீங்களா? What happened, Shweta? Why are you crying, baby? What happened, ma? ஐயா, அம்மா ஏதோ வளையல் வச்சிருந்தாங்களா தகனுக்கு அடியில, அத காணோன்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. வளையலா? ஆஃப்டர் ஆல் ஒரு கோல்டு பேங்கிள்காக நீ அழுதுட்டு இருக்கியா? பேபி, நீ அழாத. டோன்ட் கிரை, ஐ செட். ஜஸ்ட் அ பேங்கிள். நீ இந்த சமயத்துல எல்லாம் அழக்கூடாது, அப்செட் கூட ஆகக்கூடாது. எதுக்கு இப்படி மார்னிங்கே டென்ஷன் ஆயிட்டு இருக்க? ஜஸ்ட் அ பேங்கிள். டோன்ட் வரிடா. டாடி வில் பை ஃபார் யூ, ஓகே? என்கிட்ட ஒரு பேங்கிள்னு சொல்லு, ஈவினிங் நம்ம ஷாப்பிங் போலாம். நீ பிடிச்ச மாதிரி வாங்கிக்கோ. அதே மாதிரி பேங்கிள், அது எந்த ஷாப்ல வாங்கணும்னு சொல்லு, நான் அழைச்சிட்டு போறேன்.
இப்ப போலாமா? வா டாடி கூட வா போலாம். பிரேக்ஃபாஸ்ட் வெளில சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு உனக்கு பேங்கிள் வாங்கிட்டு வரலாம். ஓகே? டோன்ட் ஃபீல் மை டியர். ஸ்வேதா, are you okay? Come da, we'll go and buy. Which design you want, we'll buy it. Don't worry. Baby, don't cry. அம்மா இந்த வளையல பாருங்க. இதுதான் இதுதான். இது எங்க இருந்தது? அம்மா கட்டிலுக்கு அடியில கிடந்ததுமா. கட்டிலுக்கு அடியில இருந்தது. இதுதான். இந்த பேங்கிள் தான். உடைஞ்சிருச்சா? லேசா உடைஞ்சிருக்கோ? மேலேந்து விழுந்ததுல கொஞ்சம் உடைஞ்சிருச்சோ? அம்மா தங்கத்துக்கே ஆசைப்பட மாட்டீங்க நீங்க. கல்யாணத்தப்ப கூட தங்கம் போடல. எனக்கு தங்க நகை போட்டு விட்டீங்க. ஆனா இந்த வளையல் இது என்னமா பேங்கிள் இது? என்கிட்ட காட்டு. என்ன இது கலரா இருக்குது? டாடி ஏற்கனவே அது கொஞ்சம் உடைஞ்சிருச்சு. என்ன பேபி இது? யாரோட வளையல் இது? ஏன் இவ்ளோ சென்டிமெண்ட்? ஆஃப்டர் ஆல் ஒரு கிளாஸ் பேங்கிள். இதுக்காகவா நீ காலையில இருந்து டென்ஷனா இருக்க? இதுக்காகவா நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? I know, Daddy. I know. It's a glass bangle. But you people don't know the value of this. அம்மா உங்களுக்கு இந்த வளையல் ரொம்ப பிடிச்சிருக்கோ? முடியல டாடி. என்னால முடியல. புல்லாங்குழலே பூங்குழலே நீயும் நானும் ஒரு ஜாதி உள்ளே உறங்கும் ஏக்கத்திலே உனக்கும் எனக்கும் சரி பாதி கண்களை வருடும் தேனிசையில் என் காலம் கவலை மறந்திருப்பேன். மச்சான், என் தங்கச்சி எப்படா வரா? வந்துட்டு இருக்கா மச்சான். மாமே, என்னை விட்டு தனியா இருந்துருவேல மாமே? இருந்துருவேண்டா. பாரு, அதனால தானே என் பொண்டாட்டிய கூட நான் கூப்பிட போகல. அவளை ஆட்டோல வர சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லா உன் கூட தானே இருக்கேன். இருக்க, என் கூட தான் இருக்கிற. ஆனாலும் போதவில்லையே, போதவில்லையே. என்னடா போதை ஏறலையா? இல்ல மாமே, டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது உன்னை பாத்துருவேன். 4 நாள் நீ இல்லாம நல்லாவே இருக்காது மச்சான். நாக்கு தண்ணிடும்டா. வந்துருவேன் மாமே. நான் மட்டும் உன்னையதான் நினைச்சிட்டு இருப்பேன். எங்க என்ன பார்த்து சொல்லு. அந்த பக்கம் பார்த்து சொல்லிட்டு இருக்க. நீயே பாரு, அந்த பக்கம் கொஞ்சம் பாரு. ஏன் அந்த பக்கமும் நானா நிக்கிறேன்? வாவ். We'll go that side, yeah? No. Papi will get fear. We'll go that side. These guys are standing, right? Ask them to move. Excuse me. எஸ் எஸ். Can you move that side? யா. டேய், ஏன்டா மூவ் பண்ற? போயிட்டு வாங்க மச்சான். மச்சான் மச்சான் ஃபிகரு, நச்சு ஃபிகரு. சைனா பீஸ்ன்னு நினைக்கிறேன். பீஸாடா முக்கியம், லெக் பீஸ் தானே முக்கியம். ஓ, அப்படி வரியா? கார்னர் பீஸா இருக்கிறானே, குள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்காங்க. யூ நோ தமிழ்? Yeah. We love Tamil. மச்சான், யாரோ தமிழ்னு ஒருத்தனை லவ் பண்றாங்களாம். அப்ப இவளுக்கு சிங்கிள் இல்லடா மச்சான். மாமா டேய், அவளுக்கு தமிழ் பிடிக்குமா? தமிழ் பேசுறது பிடிக்கும் போல. ஓ, அந்த தமிழா? அப்ப நம்ம கண்டினியூ பண்ணலாம். நீங்க தமிழன் சார்? இப்ப நாங்க தமிழன் தான். இன்னும் நேரம் இருக்குது. நேரம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுவீங்க. வாவ், எங்களுக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஆனா கொஞ்சம் தான் பேச தெரியும். இப்படியே பேசுங்க, கொஞ்சம் ஏன் பேசுங்க. அப்புறம் பர்ச்சேஸா? No. We love only China materials. நாங்க சைனால இருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்துருவோம். Only we buy made in Japan. அப்ப எதுக்கு வந்தீங்க? காசு இல்லாம சுத்தி பாக்குறதுக்கா? No. பாப்பிக்கு போர் அடிச்சுது. அதனால கொஞ்சம் சுத்தி பார்க்க வந்தோம். மால் சுத்தி காட்ட வந்தோம். காட்டுங்க, நல்லா காட்டுங்க. நாங்களும் உங்க கூட வரலாமா? எதுக்குடா, அந்த நாய்க்கு பெண் பார்க்க போறியா? இல்ல மச்சான், நாயை கொஞ்சம் மாதிரி கொஞ்ச இடத்துல என்ன கொஞ்சம் மாட்டா. அப்ப நானும் வரேன் மச்சான். அட நாய, அதுக்கு இருக்கடா இப்படி கோட்டம் சுட்டு மாலையணும். ப்ரொஃபஷனல் மச்சான், ப்ரொஃபஷனல். எது இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற ப்ரொஃபஷனலா? நீங்க ஸ்டூடெண்ட்ஸா? மாமே, ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வேணாம். அப்புறம் சின்ன பசங்க நினைச்சு பாருங்க. நம்ம கிட்ட காசெல்லாம் இல்ல, பாக்கெட் மணி எல்லாம் இல்ல நினைச்சு பாருங்கடா.
அப்புறம் நம்ம கூட சுத்தி பார்க்க வர மாட்டாளுவோ. நோ நோ, ஐம் ரன்னிங் அ கம்பெனி கால்டு வெப்டெக். ஐ ஹோப் நீங்க ரொம்ப ஹையர் பொசிஷன் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹையர் பொசிஷனா? யா கொஞ்சம் ஹையர் பொசிஷன் தான். ஆனா உங்க கூட சுத்தி பார்க்குற அளவுக்குலாம் ஹையர் பொசிஷன் இல்லைங்க. ஐ எம் ஜஸ்ட் அ சிஇஓ. சிவ கூட ரொம்ப பெரிய பொசிஷன் தானே? டேய், எந்த சிஓட இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணுவான்? எதுடா சீப்பு? அங்க பாரு, அவ சிரிப்ப பாரு, அங்க பாரு, சிரிக்கிறா பாரு. மச்சான், உன் அலம்பல் ரொம்ப மோசமாயிட்டு இருக்குது. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஞாபகத்துல வச்சுக்கோ. மாமே, அங்க பாருன்னு சொன்ன, பாத்துட்டு சொல்லுன்னு சொன்ன. ஒருத்து மச்சான், நீ சீப்பா பிஹேவ் பண்ணு, எப்படி வேணா பண்ணு. ஒருத்து நீங்க சிங்கிள்ஸா? நாங்க ஆமா, நான் சிங்கிள் தான். சிறுப்ப கழட்டவா? நாங்களே சிங்கிள்ஸ் தான். மிங்கிள் ஆகலாமா? உங்களுக்கு வேற தமிழ் தெரியாதுங்கிறீங்க. அப்புறம் எப்படி ஷாப்பிங் மால பப்பிக்கு சுத்தி காட்டுறது? பப்பிக்கு சொல்லணும்ல, இது மாலு, இது மண்டை, அக்கா மேல கொண்ட, அது மனுஷன் எல்லாம் சொல்லணும்ல. வாங்க, நம்ம மிங்கிலா போய் சுத்தி காட்டலாம் பப்பிக்கு. மச்சான், இனி ஃபுல் மச்சாதான். மச்சான், ரெண்டு பேரும் நடக்கிறோம். மாமே நான் திருந்திட்டேன் மாமே. என்னடா, என்ன திரும்பிட்டியா? இல்ல மாமே, நான் மஜா பண்ண வரல, நான் திருந்திட்டேன். நீ போயிட்டு வா. சாபம் விட்டு சொல்றேன், சந்தோஷமா போயிட்டு வா. என்ன மச்சான் முஞ்சு குரங்குது, நான் கொய்யாக்கா மாதிரி இருக்குதே. அப்படி என்ன தின்னா இவன்? திருந்திட்டேன்னு சொல்ற அளவுக்கு என்ன தின்னா? ஓ, டீச்சர் வந்துட்டாங்களா? அதான் இவன் திருந்திட்டானா? டேய், ஓடு, டீச்சர் வந்தாச்சு. போ, முட்டி போட வைக்க போறாங்க, ஓடு. டேய் போடா, டீச்சர் மறைக்கிறாங்க பாரு. போற வழியில அங்க என்னடா லுக்கு? ஹாய் ஹேண்ட்ஸம். ஹேண்ட்ஸமா? ஐ லவ் ஸ்னேக் நூடுல்ஸ், கீப் இன் டச். மச்சா டேய், நம்பர் வாங்கிக்கோ. போடா டேய், போடா, போய் புள்ளைய பெத்து போடுறா. நம்பர் வேணுமா? நம்பரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் எங்க போலாம்? நீங்க தானங்க டூரிஸ்ட் கைட், ஒரு பிளேஸ் அழைச்சிட்டு போங்க. பப்பிக்கு பிடிச்ச இடமா அழைச்சிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்ச இடத்துக்கு அழைச்சிட்டு போறேன், வாங்க. ராம், அது யார் அவங்க? அதுவா? அது உங்க அண்ணனுக்கு தங்கச்சி மாதிரி. இப்போ டைம் ஆயிடுச்சு பாரு, ட்ரெஸ் எடுத்து வா. ராம், இது எப்படி இருக்கு? என் பொள்ளாச்சி கோயில் திருவிழாவுக்கு கூழ் ஊத்துவா போறோம். சுவிட்சர்லாந்து போறோம். புடி, வேற ட்ரெஸ் எடுத்துட்டு வா, நல்ல மாடர்னா எடுத்துட்டு வா. ராம், அப்ப இது ஓகேவா? இதுவா? இது ஓகே தான். செலக்ட் பண்ணிடவா? செலக்டா? கொஞ்சம் வெயிட்டிங்ல வைக்கலாமே. கன்ஃபார்ம் பண்ணாத, வெயிட்டிங்ல வச்சிரு. எந்த மாதிரி தான் அப்ப எடுக்க சொல்ற? எந்த மாதிரியா? என்னடி நீ ஒண்ணு ஃபுல்லா கவர் பண்ணி எடுக்கிற, இல்லனா இப்போ வேற மாதிரி எடுத்துட்டு வா. போ, கொஞ்சம் கவர் பண்ணி, கொஞ்சம் கவர் பண்ணாத மாதிரி அப்படி எடுத்துட்டு வா. போ, பார்க்க மாடர்னா இருக்கணும், ஆனா கவர் பண்ணி டீசெண்டா இருக்கணும். ஊதா சட்டை போட்ட பைய, ஊரூரா திரிஞ்ச பைய, உச்சி கொட்டி பார்த்த பைய. இது எப்படி இருக்க? இதுவா? இது ஓகே தான், ஆனா என்ன ஃபுல்லா கவர் ஆயிருக்குது. எது? நீ தானே ஃபுல்லா கவரா கேட்ட, மாடர்னாவும் கேட்ட. கேட்டண்டி, நல்லாதான் இருக்க, ஆனா ஃபுல்லா கவர் ஆயிருக்கே, நீ நடக்க முடியாதுல. இது ஓகே தான். ஓகே, செலக்டட். வேற எடுத்துட்டு வா, இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எடுத்துட்டு வா. மொத்தம் 10 ட்ரெஸ் எடுக்க போறோம். நல்லா பார்த்து எடுத்துட்டு வா. பாத்துனா எந்த மாதிரின்னு சொல்லு, அப்பதானே எடுத்துட்டு வர முடியும். பார்த்து தாண்டி, நல்ல மாடர்னா, இன்னும் கொஞ்சம் மாடர்னா. அது ரொம்ப ஃபுல்லா கவர் ஆயிருக்குல, கொஞ்சம் ஓபன் வச்ச மாதிரி, கொஞ்சம் மாடர்னா, கொஞ்சம். ராம், இது ஓகேவா? மாடர்னா இருக்கா? ஜானுமா, ட்ரெஸ் நம்ம மாடர்னா தான் இருக்குது, ஆனா வேற மாத்து, சீக்கிரம் மாத்து. எந்த மாதிரி மாத்த சொல்ற? டென்ஷன் ஆகுது உன்னால. மாடர்னா வேணுங்கிற, ஓபன் இருக்கணுங்கிற, க்ளோஸ்டா இருக்க கூடாதுங்கிற,
எந்த மாதிரிதான் கேக்குற? ஜானு ஜானு முதல்ல நீ உள்ள ஓடு ஓடு ஓடு, வேற ஏதாவது எடுத்துட்டு வா. ரிஜெக்டட் ரிஜெக்டட். ராம், இது எப்படி இருக்க? சூப்பர் பே. செலக்டட் செலக்டட். போ இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வா. அப்ப இதே மாதிரி எடுத்துட்டு வருவா? இதே மாதிரியா? இந்த ஸ்டைல் ஒண்ணு போதும், வேற ஸ்டைல் எடுத்துட்டு வா. ராம், இந்த ஸ்டைல் ஓகேவா? செலக்டட் செலக்டட். ராம், இது ஓகேவா? இதுவா? இது செலக்டட் தான். பின்ன வெயிட்டிங்ல வைக்கணுமா? வெயிட்டிங் இல்ல, செலக்டட் தான். ட்ரெஸ்ஸே இவ்வளவு நேரம் செலக்ட் பண்ணிட்டு இருந்தா மத்த திங்ஸ்லாம் எப்ப வாங்குறது? ஷாப் க்ளோஸ் பண்ணிட மாட்டாங்களா? நீ வேற ஒன்னும் ஷர்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணல சொல்ற? ஜானு, இது நல்லதா இருக்குது. ஆனா உனக்கு ஏதோ டைட்டா இருக்க மாதிரி இல்ல? மூச்செல்லாம் விடுற மாதிரி இருக்குதா? இல்ல நல்லாதான் இருக்குது. அப்படி ஒன்னும் டைட்டா தெரியல. கிளாத் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்குது. உடம்புல போட்ட மாதிரியே தெரியல. ரொம்ப சாஃப்டா இருக்கு. சாஃப்டா இருக்கா? சாஃப்டா தான் இருக்கும். ஆனா ஒழுங்கா தைக்கல, ஸ்டிச் பண்ணல போல ஒழுங்கா. அதனால வெயிட்டிங்ல வைக்கணுமா செலக்ட் பண்ணணுமா? ரிஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணணும். ஜானுமா, வேற மாதிரி ஸ்டைல்ல, வேற ஸ்டைல்ல. கை வச்சு ஃபுல்லா கவர் பண்ணிருக்க மாதிரி எடுக்கவா? எனக்கு அதான் பிடிக்கும். கை வச்சா? அது மாதிரி வேணாம். அப்புறம் கால் வச்ச மாதிரி எடுக்கவா? அது இல்ல ஜானு, அது கை வச்சிருக்கணும், ஆனா சின்னதா. ஓபன் இருக்கணும், கம்மியா. ஸ்டிச் பண்ணிருக்கணும். லூசாவும் இருக்க கூடாது, டைட்டாவும் இருக்க கூடாது. கொஞ்சம் லூசா, கொஞ்சம் டைட்டா. ஜனமா, மொத்தமா எல்லா ட்ரெஸ்ஸும் செலக்ட் பண்ண. இதோ வந்துடுறேன். இந்த பரதேசி பரதேசி எங்க போனான்னு தெரியலையே. என்னங்க, நீங்க என்னதானே ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருந்தீங்க? உங்களையா? ஆமா, நான் தான் அங்கிருந்து பாத்துக்கிட்டு இருந்தேனே. என்னதானே பாத்துட்டு இருந்தீங்க? இல்லையே. போய் சொல்லாதீங்க, நீங்க பார்த்ததை நான் பார்த்தேன். உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனா ஒண்ணுங்க, நீங்க சொன்ன உடனே நான் ஓகே சொல்லிட மாட்டேன். ஏன்னா எனக்கும் உங்களுக்கு பிடிக்கணும். என் மனசு புரிஞ்சுக்கணும், நீங்க உங்க மனசு புரிஞ்சுக்கணும்னா எல்லாம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் லவ், அதுக்கப்புறம் கல்யாணம் எல்லாம். அவசரப்பட்டு ஆசையை வளர்த்துக்காதீங்க. ஆசைப்பட்டாலும் பரவாயில்ல, அவசரப்படாதீங்க. என்னங்க சொல்றீங்க? புரியாத மாதிரி பேசுறீங்களோ? நீங்க என்ன குறுகுறுன்னு பார்த்தது நான் பார்த்துட்டேன். நீங்க குனிஞ்சு வைக்கப்பட்டதையும் நான் பார்த்துட்டேன். அப்புறம் என்னங்க, ஒத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஒத்துக்கோங்க. ஐயோ இல்லங்க, நான் உங்களை பார்க்கல. ஐயோ ஆமாங்க, நீங்க என்னதான் பார்த்துட்டு இருந்தீங்க. நீங்க பார்த்ததை நான் பார்த்துட்டேங்க. பதறாதீங்க, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நானும் தான் உங்களை சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா, நீங்க மட்டும் பார்த்தாதான் சைட் அடிக்கிறது. நானும் உங்களை தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பேரு வேறங்க. திருட்டு டேவிட், நீங்க இருக்கிற மாமு என்ன செட் ஆயிடுச்சு போல. என்ன மாமு, ரொம்ப பிடிச்சிச்சு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேக்குறா. கல்யாணமா? ஆமா மாமு, நாளைக்கே வச்சுக்கலாமான்னு கேக்குறா. இவளை பார்த்தா வெளிநாட்டுக்காரி மாதிரி இருக்கிறா. எப்படி மச்சான்? இவளை கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாது மச்சான். ஏன் மாமே, ஏன் அப்படி சொல்ற? இவளை கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்கோ, நீ குடிச்சிட்டு போய் கதவை தட்ட முடியாது. அவதான் குடிச்சிட்டு வந்து கதவை தட்டுவா, நீ தான் திறக்கணும். ஆமா மச்சான், ஃபாரின் காரியெல்லாம் கல்யாணத்துக்கு செட் ஆக மாட்டாளுவோ. அதான் மாமே, அதான் நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாதுன்னு. கேட்க மாட்டேங்கிறா. கட்டினா என்னதான் கட்டு வேங்குறா. வேணா கட்டிக்க சொல்லு மச்சான். எந்த கட்டு? ஹாய் ஹனி. ஹனியா? யார் கூப்பிடுறான்? என்னதான் கூப்பிடுறாங்க. அவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். அக்கா மக அக்கா மக ஜனக்குருத்தி இருந்தாலே கடலுக்கு ரெடி சொல்லி பாசமுக்கம் தந்தாலே கடலுச்ச சந்தோஷத்தில் அக
ஹாய் பிரதர். ஏன்டா என்ன சொன்ன? கட்டினா உன்னதான் கட்டுவாளா? மாமே மாமே, நான் கூட உஷார் பண்ணிட்டானோன்னு பத்திரி அடிச்சு ஓடி வரேன். இல்ல மாமே, வயசான காலத்துல உனக்கு எதுக்கு இந்த வீராப்பு? இல்ல மச்சான், நீ உன் ஆள் கூட போனியா? நீ வரதுக்குள்ள ஏதாவது உஷார் பண்ணி ஐஸ்கிரீம் தின்னுட்டு இருக்கணும்னு நினைச்சேன். ஐஸ்கிரீம் கடையும் காணும், ஆளையும் காணும். ரெண்டுத்தையும் தேடிக்கிட்டு இருக்கிறேன். ஆமா, வாடு எங்க? துணி எடுத்துட்டீங்களா இல்லையா? ட்ரெஸ்ஸா? ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரா? எல்லாத்தையும் எடுத்து வேடி நான் செலக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆமா, அந்த சைனா பீஸ் எங்க? அதை ஏன்டா கேக்குற? அந்த பப்பிய சுத்தி காட்டு நீ என் கையில கொடுத்துட்டாலுவோ. அந்த நாய்க்கு தலை ஃபுல்லா ஒரே பேனு. அந்த நாய் அது தலையை போட்டு ஆட்டிக்கிட்டே இருக்குது, ஒரே பேனு. அப்புறம் அப்புறம் என்ன, இன்னும் கொஞ்ச நேரம் நான் நாய்க்கு பேன் பார்க்க வச்சிருவாளோன்னு ஓடி வந்துட்டேன். மாமே மாமே, சட்டுன்னு திரும்பாத, மெதுவா பாரு. ரொம்ப நேரமா ஒரு பொண்ணு உன்னை பாத்துக்கிட்டே இருக்குது மச்சான். பொண்ணா? எந்த பொண்ணுடா? ஏதோ படுதா போட்ட பொண்ணு. படுதா போட்ட பொண்ணா? ஆமா மச்சான், கண்ணு மட்டும் தான் தெரியுது. உன்னதான் பாக்குது மச்சான். ரொம்ப நேரமா உன்னை பாத்துட்டு இருக்குது. ஆள் எப்படிடா இருக்கிறா? ஒன்னும் தெரியலையே மச்சான். கை மட்டும்தான் இருக்குது. கை கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்குது. வேற என்னென்ன தெரியுது? ஏதோ கண்ணு தெரியுது. கண்ணு கொஞ்சம் கிக்காதான் இருக்கு. ஐயோ, அப்ப இரு, நான் மெதுவா திரும்பி பாக்குறேன். பாரு மச்சான், நான் தான் உஷார் பண்ணல. நீயாவது எதையாவது உஷார் பண்ண. வெறுங்கையோட போக கூடாது மச்சான். ஏதாவது ஒரு போன் நம்பர் வாங்கிட்டு தான் போகணும் மச்சான். எனக்கு எதுவும் முடியாது, உனக்கு முடியும். அப்படியே மெதுவா பாரு, ஒரு பாட்டை போட்டு விடுவான். மாமே, போடா, போய் பக்கத்துல போய் பேசுடா. பக்கத்துலயா? பக்கத்துல போடா மச்சான். ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. அப்படித்தாண்டா இருக்கும், எல்லாரும் ஒரே மாதிரி தானே வராங்க. அதான் அதான் பார்த்த மாதிரி இருக்குது. ஆனா யாரும் நம்மள பாக்கல. சி, என்ன பாக்கல. இந்த பொண்ணு ரொம்ப நேரமா உன்னை பாக்குது. அத நான் பாத்துட்டேன் மச்சான். போடா, பக்கத்துல போ, நான் இருக்கிறேன், தைரியமா போ மச்சான். உடனே ஓகே சொல்லிடு, கல்யாணத்தை அன்னைக்கே வச்சிடலாம். பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதுவும் கல்யாண பிரியாணி. அரபாளைக்கு உன் பேரு நானு கேளு. போடா டே செவல, போடா போ. ನನ್ನ ಪಾಚೆಯೇ ಅಪತಿತೆ ಅಪಾತಿಯಾ ಅಪತಿತೆ ಅಪಾತಿಕೋ ಅಪಾತಿ ಕೂತ್ 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 ಅಪಾಚೆಯೇ ಅನಂತ ಪಾಚೆಯೇ ಅಪತಿತೆ ಅಪಾತಿಯಾ ಅಪತಿತೆ ಅಪಾತಿಕೋ ಅಪಾತಿ ಕೂತ್ 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 ಅಪಾಚೆಯೇ. பார்ட்னர், முக்கியமான விஷயம் பேசலாமா? ஃப்ரீயா இருக்கீங்களா? பார்ட்னர், அந்த பையன் இறந்துட்டான். நம்மளை பத்தின விஷயம் எல்லாம் சொல்லிட்டான். 3 பேர் அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க இந்தியாவில இல்ல. அதனால கொஞ்சம் நம்ம சேஃபர் சைடு. நம்மளுக்கு டைம் இருக்குது அவங்கள நம்ம ரீச் பண்றதுக்கு. ராம், என்னாச்சு? பார்ட்னர், அந்த எக்ஸ் யூரோப்ல இருக்கான். ராம், ஏதாவது ப்ராப்ளமா? நான் அப்புறம் பேசுறேன். பார்ட்னர், நான் உங்களை பார்க்கணும் நாளைக்கு. I'll call you. ஓகே பார்ட்னர், பி அலர்ட். முடிஞ்ச அளவு பிசினஸ் ரிலேட்டடா அப்ராட் மீட்டிங்ஸை கேன்சல் பண்ணிடுங்க. இந்தியால இருங்க. I'll be with you. ராம், ராம் என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்னும் இல்ல. ஃப்ளைட்ல போறது நர்வஸா இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி போனதே இல்ல. பயமா இருக்குமா? யூடியூப்ல பாத்திருக்கேன், ஃப்ளைட் மூவ் ஆகும் போது ஒரு மாதிரி இருக்குமா, பயமா. நான் பக்கத்துல உட்காந்துக்கிறேன், அப்ப எனக்கு பயம்லாம் போயிடும். ராம், சொல்லு. அது இப்ப ஃப்ளைட் ஆக்சிடென்ட்லாம் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் நினைச்சு எனக்கு பயமே இல்ல. ஏன் சொல்லு?
ராம், ஏ ஏன்னா நீ தான் என் பக்கத்துல இருக்கியே, என் கூட நீ இருக்கல. இப்போ ஆக்சிடென்ட் ஆனா கூட எனக்கு பயம் இல்ல. நம்ம 2 பேரும் ஒன்னா தானே இருக்கோம். எது வேணா நடக்கட்டும். சீங்களா வருது. நம்ம கிட்ட சிக்க போறத யாராலையும் தடுக்க முடியாது. வரட்டும். இந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். என் தம்பிய சதைச்சிட்டு இவன் வாழ போறானா? அவனே மாட்டினான் பாத்தியா? இதான்டா விதிங்கிறது. ஆக்சிடென்ட்ல அவன் மூச்சு கூட பார்க்க முடியல. முகம் கூட கிடைக்கல எனக்கு. பிளாஸ்ட் பண்ணிருக்கான். வாடா ராம், உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அடுத்த சீன் நம்மளோடது.